டைரக்ட் சேல் பிசினஸ் பற்றிய புதிய ஒரு கதை. கதைக்குள் போவதற்கு முன்பாக ஒரு சிறிய மோட்டிவேஷனல் டிப்ஸ். முடியாது என்பது சோம்பேறிகளின் வீண் வார்த்தைகள். இந்த உலகில் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நீ முடியாது என்று சொல்வது எவனாவது ஒருவன் அதை கண்டிப்பாக பிற்காலத்தில் நடத்தியே காட்டுவான். புரிந்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். இப்பொழுது நாம் கதைக்குள் போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பு முடிந்ததும் வேலை தேடி பல இடங்களில் அலைந்தான். எங்கே சென்றாலும் அனுபவம் வேண்டும், வேலை இல்லை என்ற பதில்தான். ஒரு நாள் அருண் மனம் உடைந்து வீட்டில் இருந்தபோது அவனுடைய பழைய நண்பன் ரவி அவனை சந்திக்க வந்தான். ரவி அருணிடம் சொன்னான், நான் இப்போது டைரக்ட் செல்லிங் பிசினஸ் செய்கிறேன். அருண் ஆச்சரியமாக கேட்டான், டைரக்ட் சேல் பிசினஸ் என்றால் என்ன? ரவி சிரித்தபடி சொன்னான், நடுவில் கடைகள் இல்லாமல் நேரடியாக நாமே மக்களுக்கு பொருட்களை விற்கும் தொழில்தான் டைரக்ட் சேல் பிசினஸ். அவன் ஒரு சின்ன உதாரணம் சொன்னான். நாம் கடையில் வாங்கும் சோப்பு, ஃபேக்டரி ஷாப் கஸ்டமர் என பல இடங்கள் கடந்து வரும். ஆனால் டிஎஸ்பிஎல் கம்பெனி நாமே கஸ்டமர். கதை தொடர்கிறது. ரவி அருணிடம் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் காட்டினான். இந்த பொருளை நான் பயன்படுத்தினேன், நல்ல பலன் கிடைத்தது. அதனால் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். அருண் கேட்டான், அப்போ உனக்கு வருமானம் எப்படி கிடைக்கிறது? அதற்கு ரவி சொன்னான், நான் விற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நேரடி கமிஷன் கிடைக்கிறது. அதேபோல் என்னை பார்த்து மற்றவர்களும் இணைந்தால், அவர்கள் விற்பனை செய்தாலும் எனக்கு டீம் இன்கம் கிடைக்கும். அருணின் வாழ்க்கை மாறுகிறது. அருண் சிறிது பயந்தான். எனக்கு பிசினஸ் அனுபவமே இல்லையே. ரவி சொன்னான், டைரக்ட் சேல் பிசினஸுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. படிப்பும் வயதும் தடையல்ல. முக்கியமானது நேர்மை மற்றும் தொடர்ந்த முயற்சி. அருண் தைரியமாக டைரக்ட் சேல் பிசினஸை தொடங்கினான். முதலில் தன் குடும்பத்திடம், பிறகு நண்பர்களிடம், பின்னர் ஊரில் உள்ளவர்களிடம் பொருட்களை அறிமுகப்படுத்தினான். முயற்சியின் பலன், முதல் மாதம் குறைந்த வருமானம். அருண் நம்பிக்கை இழக்கவில்லை. தொடர்ந்து கற்றுக்கொண்டான். நல்ல முறையில் விளக்கம் கொடுத்தான். சில மாதங்களில் அருண் மட்டுமல்ல, அவனுடன் இணைந்த பலருக்கும் வருமானம் கிடைக்கத் தொடங்கியது. அருண் புரிந்து கொண்டான், டைரக்ட் சேல் பிசினஸ் என்பது ஒருவன் மட்டும் சம்பாதிக்கும் தொழில் அல்ல, பலரையும் வளர்க்கும் தொழில். கதையின் முடிவு செய்தி. இன்று அருண் சொல்கிறான், டைரக்ட் சேல் பிசினஸ் எனக்கு வேலை மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு திசை காட்டிய ஒரு வாய்ப்பு. நெறிப்பொருள் மாடல். டைரக்ட் செல்லிங் பிசினஸ் என்பது நேரடியாக பொருட்களை விற்பனை செய்வது. குறைந்த முதலீட்டில் தொடங்க முடியும். வேலை தேடாமல் உனது அடையாளத்தை உருவாக்கும். கதையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டது என்ன? சிந்தியுங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இதை போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.